ஹலோ மக்களை வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி கிருஷ்ணன் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சென்னையில் விடாத மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் சேஃபாக இருங்க. ஏன்னா நிறைய பதிவு நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் பதிவிட்டும் நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே பி சேஃபாக இருங்க. ஆனால் இன்னைக்கு நான் எதை பற்றி முக்கியமாக பேச வந்தேன்னா, என்னோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், அவர் பேர் சதீஷ்குமார். அவர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காரு. அவரோட திங்ஸை திருடிட்டாங்க. எங்கன்னா அவர் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் சரியா ரொம்ப தூக்கமாக இருக்குது, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கியிருக்காரு. அப்போது அந்த பேகை திருடிட்டாங்க. ஸோ அந்த பேக்கில் என்னென்ன இருக்குன்னா, லேப்டாப்பு, அப்புறம் அவரோட சர்டிஃபிகேட் எல்லாமே, ஸ்கூல் சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் தான். எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் வச்சுருக்காரு. அப்புறம் மொபைல்ஸ், சரி பணம் எல்லாமே போயிடுச்சு. பட் ஆனால் அவர் கேட்குறது ஒன்றே என்ன கேட்குறாருன்னா, மக்கள்கிட்ட என்னோட சர்டிஃபிகேட் கிடைச்சா போதும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் சரி, ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கிடைச்சா எனக்கு போதும். இப்போது நகல் அடுத்தது டாக்குமெண்ட் டூப்ளிகேட் எடுக்கலாம். பட் ஆனால் இப்போ எடுத்துட்டோன்னா அடுத்த விஷயம் என்னன்னா, அடுத்தது எங்கேயோ ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணும் போதோ இதுனா டூப்ளிகேட்டாக இருக்குது, ஒரிஜினல் கேட்டாங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால மக்களே, தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். திருடினவங்க தயவுசெய்து அவர் கேட்குற ஒன்று தான், நீங்கள் திருடினது எல்லாமே வச்சுங்க, லேப்டாப்போ மொபைலோ கேஷோ எல்லாமே வச்சுங்க. பட் அவர் கேட்குற ஒன்று அவரோட சர்டிஃபிகேட் மட்டும் ஒரிஜினல் எல்லாமே கொடுத்துருங்க. அதுக்கான நம்பர் நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன், அது தயவுசெய்து கொடுத்துருங்க. அதே மாதிரி என்னன்னா, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, சிஆர் காப்பி கிடைக்கல, அவங்க அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அதில் 2 பைக் நான் எதுவுமே திருடி இருக்காங்க. ஏன்னா நான் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன். கஸ்டமர் வீட்டில் மருந்து கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே கொடுத்துட்டு வெளியில் பார்க்குறேன், என் பைக் அது ஒன்று காணும். அதுக்கு இன்ன வரைக்கும் அந்த பைக்குக்கான ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் என் ஃப்ரெண்டை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. மேலே போயிட்டு கீழே பார்க்கிங் பண்ணிட்டு மேலே போயிட்டு கீழே வரதுக்குள்ள அதுவும் திருடிட்டாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை போலீஸ். அதே மாதிரி தான் இப்போ இவருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து மக்கள் நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா என்கிட்ட ஒரு வீடியோ பண்ணுங்க ப்ரோ, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு. அதுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். மக்களே, நீங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கிட்டையுமே போய் சேரணும். அவர் இந்த வீடியோ போய் சேர்ந்தால் அவருக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்கார். தயவுசெய்து அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கணும், அவரோட ஆசையை கண்டிப்பாக நடக்கும். தயவுசெய்து மக்களே ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி திருடுறவங்களே தயவுசெய்து அந்த சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருங்க. ஏன்டா அடுத்தவங்களோட இது பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியல. சரி, எனிவே ஷேர் பண்ணுங்க. ஃபாலோவர்ஸ் ப்ளீஸ், லவ் யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.